நாடெல்லாம் வென்று வீரமல்லர் என்ற புகழ் கொண்ட நரசிம்மவர்மர், மாபெரும் பல்லவ சைனியத்தை திரட்டி வாதாபியை வெல்ல புறப்பட்ட நரசிம்மவர்மர். அமருங்கள். அமைச்சர் பெருமக்களே, அரச பிரதானிகளே, தளபதிகளே, நாம் வெகு விரைவில் மிக பெரிய யுத்தத்தை நடத்துவதற்கு சாளுக்கியரின் தலைநகரான வாதாபிக்கு புறப்பட இருக்கிறோம். நம் பல்லவ நாட்டின் வெல்லுதற்கரிய படைகளோடு தமிழகத்தின் பேரரசர்களும் சிற்றரசர்களும் அனுப்பிய படைகளும் சேர்ந்து சேனா சமுத்திரமாக காஞ்சி மாநகர் காட்சி தருகிறது. தேர்கள், யானைகள், குதிரைகள், காலாட்படைகள் என 4 வகை படைகளும் எப்போது போர் என்று எதிர்பார்த்து அனைவரும் காத்திருக்கின்றனர். உண்மைதான் மன்னவா. இனி காஞ்சியம் பதியில் யானைகளை நிறுத்த இடமில்லை என்பதால் தானே திருக்கழுக்குன்றத்தை சூழ்ந்துள்ள விசாலமான பிரதேசத்தில் அடுத்தடுத்து வரும் படைகளை நிறுத்தி வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான படை இங்கு வந்து சேரவில்லை. பாண்டிய மன்னர் நம் பொருட்டு ஒரு பெரும் படையை அனுப்பியிருக்கிறார். அதை அருகிலிருந்து முறைப்படி பெற்று அவற்றை கொண்டு வரும் பொறுப்பை ஏற்று நம் பிரதம சேனாதிபதி பரஞ்சோதி சென்றிருக்கிறார். அவர் அந்த படைகளோடு இங்கு வந்துவிட்டால் நாம் நமது படையெடுப்பை தொடங்கிவிடலாம். மன்னவா, விஜயதசமி அன்று நமது படைகள் புறப்பட்டு விட்டால் பெரும் வெற்றி பெறும் என்று சோதிடர்கள் கணித்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள் சேனாதிபதி வந்து விடுவாரா என்றுதான் தெரியவில்லை. வாழ்க பல்லவ நாட்டின் மாமன்னர் நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி. வாழ்க அவர் ஏந்திய வானளாவிய ரிஷபகொடி. வாழ்க அவரது பறந்து விரிந்த பல்லவ சாம்ராஜ்யம். வாழ்க அவரது கலைகளில் சிறந்த தலைநகரமான காஞ்சி மாநகரம். வாழ்க வாதாபியை வென்று பலம் வரப்போகும் பல்லவ நாட்டின் மாவீரர்கள். வா பரஞ்சோதி வா. உன்னுடைய வருகைக்காகத்தான் நாங்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம். வா. பரஞ்சோதி, பாண்டியர் சேனைகள் பல்லவ நாட்டிற்குள் வந்துவிட்டதா? வந்துவிட்டது மன்னவா. இன்று இந்த பல்லவ நாட்டின் பெரும் படையில் நமது ரிஷபக்கொடிக்கு அருகே சேர நாட்டின் விற்கொடி, சோழ நாட்டின் புலிக்கொடி, பாண்டிய நாட்டின் மீன்கொடி என யாவும் ஒன்று சேர்ந்து பறக்கின்றன. மூவேந்தர் கொடியும் ஓர் வேந்தர் கீழ் இணைந்து நிற்கிறது என்றால் அத்தகைய பெருமைக்குரிய பேரரசர் எங்கள் நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி ஒருவர்தான் என்பதை அவை பறைசாற்றுகின்றன. பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவர், பல்லவ சேனாதிபதி பரஞ்சோதி. அவையோர்களே, நாம் யார் மீதும் படையெடுத்து சென்று நமது நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நம்மீது படையெடுத்து வந்து நமது நாட்டையே சின்ன பின்னமாக்கினானே சாளுக்கிய மன்னன். அதை மறந்துவிட முடியுமா? முடியாது மன்னவா, முடியாது. அந்த வாதாபி மன்னன் புலிகேசி நமது பல்லவ நாட்டில் புகுந்து செய்த கொடுமைகளை மறக்க முடியாது. காஞ்சி மாநகரத்தின் கலை செல்வங்களை எல்லாம் சிதைத்து அரிய சிலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து வெறியாட்டம் ஆடினானே, அதை எப்படி நாம் மறக்க முடியும்? ஏரி குளங்களை எல்லாம் சிதைத்து நீர் வளத்தை அழித்து விளை நிலங்களை எல்லாம் எரித்து சாம்பலாக்கினானே, அதை எப்படி நாம் மறக்க முடியும்? மாளிகைகளை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு கோபுரங்களை எல்லாம் உடைத்து தள்ளி சிதைத்தார்களே, அதை நாம் எப்படி மறக்க முடியும்?
பயோதிகர் வாலிபர் என்ற பாரபட்சம் இன்றி அனைவரையும் வெட்டி கொன்று இளம் பெண்களை எல்லாம் கடத்தி சென்று மானபங்கம் செய்தார்களே, அதை நம்மால் எப்படி மறக்க முடியும்? உண்மைதான் பரஞ்சோதி. அதையெல்லாம் கண்டு மனம் நொந்து போன என் தந்தையார் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திகள் தன் மரண தருவாயில் என்னிடம் ஒரு வாக்குறுதி பெற்றார். பல்லவ சேனை படையெடுத்துச் சென்று சாளுக்கியரை வென்று புலிகேசியை கொன்று வாதாபியினை சிதைத்து தீ வைத்து எரிக்க வேண்டும். தமிழர்கள் தன் காலில் விழுந்ததாக வாதாபி நகரில் ஜெயஸ்தம்பம் ஸ்தாபித்திருக்கிறானே அந்த சாளுக்கிய வேந்தன் புலிகேசி, அதை தூள் தூளாக்கி புழுதி மேடாக்கிவிட்டு பல்லவரின் ஜெயஸ்தம்பத்தை வானளாவ நிறுத்த வேண்டும் என்றார். அப்படியே செய்வேன் என்று நான் அவருக்கு வாக்குறுதி தந்தபோது அதற்கு சாட்சியாக நின்றவர் நம் தளபதி பரஞ்சோதி. அதை நாங்கள் நன்றாக அறிவோம் மன்னவா. அதனால்தான் அன்று முதல் இன்று வரை கண்ணுறக்கமின்றி உணவை மறந்து ஊரை மறந்து, ஏன் இளம் மனைவியையும் பிறந்து சில தினங்களே ஆன பிள்ளையையும் பிரிந்து வந்தார். வந்தது முதல் இன்று வரை இந்த படையெடுப்புக்கான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பணி இப்போது நிறைவு பெற்றிருக்கிறது. நாம் நினைத்ததற்கும் மேலாக பெரும் படை நம்மிடம் சேர்ந்திருக்கிறது. தனித்தனியாக இருக்கும் போது தமிழன் தமக்குள் சண்டையிட்டாலும் பொது எதிரி என்று ஒருவன் வரும்போது தோளோடு தோள் இணைந்து நிற்பான் என்பதற்கு அடையாளமாக மூவேந்தரும் தமது படைகளை அனுப்பியிருக்கிறார்கள். தென்னகவே ஒன்று சேர்ந்து விட்டது என்னும்படி இன்று நாம் பெரும் படையை திரட்டிவிட்டோம். சோதிடர்கள் கணித்தபடி விஜயதசமி அன்று நமது படைகள் புறப்படட்டும். அதை அணிவகுத்து வழிநடத்தவும் தோளோடு தோள் இணைந்து நின்று வெற்றியை தேடித்தரும் பொறுப்பை சேனாதிபதி பரஞ்சோதியிடம் ஒப்படைக்கிறேன். பல்லவ நாட்டின் சேனாதிபதி பரஞ்சோதி விஜயதசமிக்கு புறப்படும் நமது படைகள் விஜயம் செய்யும் இடத்திலெல்லாம் ஜெயம் பெற்று சாளுக்கிய நாட்டில் ஜெயஸ்தம்பத்தை ஸ்தாபித்து வெற்றி முழக்கம் இடும் மன்னவா. நமது வீரர்களின் கரங்கள் தொடுக்கும் சரங்கள் பகைவர் சிரங்களை பந்தாடப் போகிறது. கூர்த்திட்டப்பட்டு பளிச்சென்று விளங்கும் வாட்கள் எல்லாம் பகைவரின் ரத்தத்தில் ஊறி செஞ்சுடராக விளங்கப் போகிறது. வாள்கள் மோதலால் ஏற்படும் மின்னலொளி, கதைகள் மோதுவதால் ஏற்படும் இடியொளி, கூறிய அம்புகள் மலைச்சரம் பொழிந்து சாளுக்கிய நாட்டில் ரத்த வெள்ளம் பெருக்கப் போகிறது. மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திக்கு தாங்கள் செய்து கொடுத்த சத்தியத்தை நாங்கள் அனைவரும் இணைந்து நின்று நிறைவேற்றுவோம். இது காஞ்சியில் எழுந்தருளி இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர் மீது ஆணை. பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்ம பல்லவர் பல்லவ நாட்டின் சேனாதிபதி பரஞ்சோதி அடே பரஞ்சோதி, எங்கே உன் மன்னன் நரசிம்ம பல்லவன்? உன்னை மட்டும் போர்க்களத்திற்கு அனுப்பிவிட்டு ஒரு பேடியை போல் ஓடி ஒளிந்து கொண்டானா? உன் மன்னன் அப்படி ஒளிந்து கொண்டிருப்பதால் தான் நீ வந்திருக்கிறாயா? மடையனே, உன்னையும் உன் மன்னன் புலிகேசியும் கொல்ல மாமன்னர் நரசிம்ம பல்லவர் எதற்கடா வர வேண்டும்? அந்த மாவீரரின் தளபதியான இந்த பரஞ்சோதியே போதும். ஏய் பரஞ்சோதி, நடந்ததை மறந்து விட்டாயா? உங்கள் நாட்டிற்கே வந்து அங்கு உள்ளவற்றை எல்லாம் சூறையாடி விட்டு வந்தவர்கள் நாங்கள் என்று மறந்து விட்டாயா? அவற்றுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்கத்தானே நான் வந்திருக்கிறேன். சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து ஒரு சிறுநரி கொக்கரிக்கின்றதோ? யார் சிங்கம் யார் சிறுநரி என்பது நம் வாழ் முனையல்லவா தீர்மானிக்க வேண்டும். ஆனால்
நீ வாய் வார்த்தையால் அல்லவா தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறாய்? அடே பரஞ்சோதி, என்னை பார்த்தா வாய்த்தவடால் விடுகிறேன் என்கிறாய் நீ. இதோ இப்பொழுதே ஒரே வீச்சில் உன் தலையை வெட்டி வீழ்த்துகிறேன் பார். யார் தலையை யார் வீழ்த்துகிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம். அதை பார்த்து விடலாம். ஐயோ, நான் பெற்ற மகனே. ஐயோ, என் செல்வமே, நீ வாழும் காலம் வரை உனக்கு எந்த குறையும் இல்லாமல் பாதுகாப்பேன் என்று கூறினாயே. எப்போது என்னை தனியே தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டாயே. என்னை அனாதையாக்கி விட்டாயே. இனி நான் ஒருவேளை உணவிற்கு கூட எவரிடமாவது கையேந்த வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டதே அப்பா. இந்த வயதான காலத்தில் நான் யாரிடம் போய் நிற்பேன் மகனே? நீ எனக்கு கொள்ளு போட வேண்டும் என்றல்லவா காத்திருந்தேன். இப்போது நான் உனக்கு கொள்ளு போட வேண்டிய நிலை அல்லவா ஏற்பட்டு விட்டது. ஐயோ மகனே, ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? இனி நான் என்ன செய்யோ? ஐயோ சுவாமி, என்னை விட்டு சென்று விட்டீர்களே. இளம் வயதிலேயே என்னை விதவையாக்கி விட்டு சென்று விட்டீர்களே. பச்சிலம் குழந்தையான நம் பாலகனை விட்டு செல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இப்படி நிர்கதியாக நிற்கும் நிலையை எனக்கு ஏற்படுத்தி விட்டீர்களே. ஐயோ, இனி நம் குழந்தையை நான் எப்படி வளர்க்க போகிறேன் சுவாமி? என் உயிரை மாய்த்துக் கொண்டு உங்களுடனே வந்துவிடலாம் என்றாலும் அதற்கும் வழி இல்லையே. தந்தையை பறிகொடுத்த நம் பிள்ளை தாயை இழந்து தவிக்கும் நிலை வந்துவிடுமே. இனி நான் என்ன செய்வேன்? எப்படி வாழ்வேன் சுவாமி? சுவாமி, நான் அப்பா, என்னை விட்டு போய்விட்டீர்கள். இனி நான் என்ன செய்வேன்? அப்பா, பிறக்கும் போதே தாயை இழந்து விட்ட என்னை தாய்க்கு தாயாக இருந்து வளர்த்து ஆளாக்கினீர்களே. உங்கள் பாசத்தை எல்லாம் கொட்டி என்னை வளர்த்தீர்களே அப்பா. இப்போது என்னை ஆதரவற்றவளாக ஆக்கிவிட்டு போய்விட்டீர்களே. ஐயோ அப்பா, எனக்கு திருமணம் செய்து வைத்து எனக்கு பிறக்கும் குழந்தை உங்களை தாத்தா என்று அழைக்கும் மழலை மொழியை கேட்டு மகிழ வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே. எதையுமே பார்க்காமல் போய்விட்டீர்களே அப்பா. இப்படி ஒரு கொடுமையான யுத்தத்தை நடத்தி என் தந்தையாரின் உயிரை பறித்தீர்களே. உங்களால் என் தந்தையை திருப்பி தர முடியுமா? சொல்லுங்கள், திருப்பி தர முடியுமா? என் தந்தையை திருப்பி தர முடியுமா? அன்பே சிவம். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலா.
அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்தினார் பாரே. அன்பே சிவம், 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 அன்பே சிவம். வாதாபியை வென்ற மாமல்ல சக்கரவர்த்தி, சாளுக்கிய மன்னன் புலிகேசியை வென்ற நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தி. அவையோர்களே, உங்கள் வாழ்த்தொலி கேட்டு என் உடல் சிலிர்க்கின்றது, உள்ளம் பரவசமடைகிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் காரணம் நமது படை தளபதி பரஞ்சோதி அல்லவா? போருக்கு என்னை வரவிடாமல் தானே படை நடத்தி சென்று வாதாபி நாட்டு தளபதியின் சிரத்தை கொய்து புலிகேசியின் மாளிகைக்கே சென்று அவனை கொன்று பல்லவ நாட்டின் வெற்றிக்கு காரணமானவர் நமது தளபதி பரஞ்சோதிதாரே. இந்த புகழ்கள் அனைத்தும் பரஞ்சோதிக்கே சேரும். அவர் தேடித் தந்த வெற்றியின் மூலம் பல்லவ நாட்டின் வரலாற்றில் படிந்திருந்த களங்கம் நீங்கிவிட்டது. என் தந்தை மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது. இத்தகைய அரிய சாதனையை நிகழ்த்திய பரஞ்சோதியாரை சிறப்பித்து பரிசளிப்பதற்காகவே இன்று இந்த அவையை கூட்டியிருக்கிறேன். ஆஹா, இது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் நிகழ்ச்சியாயிற்றே. வாதாபி படையெடுப்பில் அவரது பங்கை அறியாதவர்கள் எவர் இருக்கிறார்கள்? அவருக்கு செய்யப்படும் சிறப்பை ஒவ்வொருவரும் தனக்கு செய்யப்படுவதாக நினைத்து மகிழ்வார்கள். ஆனால் போர் முடிந்துவிட்டது. இணைத்தளபதி வந்துவிட்டார். முதன்மை தளபதியான பரஞ்சோதி இன்னும் வரவில்லையே. அழைத்து வர வீரனை அனுப்பியிருக்கிறேன். வணங்குகிறேன் மன்னா. பரஞ்சோதி, அமருங்கள். பரஞ்சோதி, இதென்ன கோலம்? இனி நான் ஏற்கப் போகும் பணிக்கு ஏற்ற கோலம். அப்படியானால் அரசு பணியை தாங்கள் விரும்பவில்லையா? இல்லை மன்னவா, தாங்கள் எடுத்துக்கொண்ட சபதத்தை வாதாபியை வென்றதன் மூலம் நான் நிறைவேற்றிவிட்டேன். இந்த போரின் மூலம் ஓர் உண்மையையும் நான் உணர்ந்து கொண்டேன் மன்னவா. தாங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள்? பகை, போர், இவற்றின் மூலம் நாம் பெற்றது என்ன? வெட்டி எறியப்பட்ட உடல்களும் அந்த உடல் அருகே அவரது உறவினர்கள் எழுப்பும் ஓலக்குரல்களும் தானே. அத்தகைய சூழலை பார்த்த பிறகு அன்பை தவிர பெரிதானது வேறெதும் இல்லை என்று தோன்றுகிறது. அதனால் இனிமேல் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என எண்ணுகிறேன். இந்நாள் வரை நான் செய்த பாவங்களுக்கு சிவத்தொண்டு செய்து விமோச்சனம் தேடிக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். அதனால் தலைமை தளபதி பொறுப்பிலிருந்து தாங்கள் என்னை விடுவிக்க வேண்டும். இத்தனை காலம் என்னோடு இருந்து இரவு பகலாக சேவை புரிந்து போரில் மகத்தான வெற்றியை பெற்று தந்த தாங்கள் அதற்குரிய பலனை அனுபவிக்காமல் இப்படி ஒரு கோலத்தில் வந்து நிற்கிறீர்களே. அரசே, என்னால் இயன்ற வரை தங்களுக்கு தொண்டு செய்து விட்டேன். இனி அந்த பரமனின் அடியார்களுக்கு என்னால் ஆன சிறு தொண்டினை செய்ய வேண்டும் என தீர்மானித்திருக்கிறேன். அதனால் தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள். ஒரு சிவனடியாரை
சேனை தலைவராக பணியை தொடரும்படி சொல்வதும் முறையில்லை. இருப்பினும் எனது ஒரு விருப்பத்தை மட்டும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சொல்லுங்கள் மன்னவா. இன்று நாம் பெற்றிருக்கும் இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமானவர் தாங்கள்தான். இதன் மூலம் வாதாபியிலிருந்து கொண்டு வந்த அளவில்லாத செல்வங்களும் தங்களுக்கு உரியவைதான். ஆனால் அவற்றில் ஒரு பகுதியையாவது தங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். 5000 யானைகள், 16000 குதிரைகள், அவை சுமக்கக்கூடிய செல்வங்கள் ஆகியவற்றை தங்களுக்கு தருவதென்று தீர்மானித்திருக்கிறேன். தாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மாமன்னர் பல்லவ சக்கரவர்த்தி! பல்லவேந்திரரே, தங்கள் அன்புக்கு எல்லையே இல்லை. இருப்பினும் சிவத்தொண்டில் ஈடுபட போகும் எனக்கு இவையெல்லாம் எதற்கு? ஒரு குறுநீல மன்னனுக்கும் மேலான செல்வத்தை அல்லவா எனக்கு தருவதாக கூறுகிறீர்கள்? வேண்டாம் மன்னவா. அமைதியாக சிவனடியாருக்கு தொண்டு புரிந்து வாழ நினைக்கும் நான் அவற்றையெல்லாம் கொண்டு சென்று என்ன செய்ய போகிறேன்? அப்படியானால் தாங்கள் இல்லத்திலிருந்து சிவதொண்டு புரிய போகிறீர்களா, அல்லது காட்டிற்கு சென்று தவம் புரிய போகிறீர்களா? இல்லத்திலிருந்து மனைவி மக்களோடு இணைந்து சிவத்தொண்டு புரிய போகிறேன். அப்படியானால் உங்கள் சிவத்தொண்டு தொடர்ந்து நடைபெறுவதற்கு வேண்டிய அளவிற்காவது செல்வம் வேண்டுமல்லவா? நான் கூறிய அன்பளிப்பு தங்களுக்கு தானமாக தருவதல்ல, தங்கள் சேவைக்காக தருவது. அதனால் தாங்கள் தொண்டு தொடர்வதற்கு போதுமான அளவிற்காவது நான் தருவதை தாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுதான் தங்கள் விருப்பம் என்றால் அவ்விதமே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவற்றையெல்லாம் விட தங்கள் இதயத்தில் எனக்கென ஒரு சிறு இடம் தந்தால் அதுவே போதும். அதில் என்ன சந்தேகம்? தாங்கள் என்றென்றும் என் இதயத்தில் நிலையான இடம் பெற்று விளங்குவீர்கள். மாமன்னர் பல்லவ சக்கரவர்த்தி! சேனாதிபதி பரஞ்சோதி! அவையோர்களே, என் மீது நீங்கள் எல்லாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். இருப்பினும் இனிமேல் நான் சேனாதிபதி இல்லை. இனி என்னால் அதில் ஈடுபட முடியாது. அதனால் அதைச் சொல்லி என்னை வாழ்த்தாதீர்கள். இன்று முதல் நான் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் திருத்தொண்டர் கூட்டத்தில் ஒருவன். தொண்டர்களுக்கு தொண்டனான சிறு தொண்டன். சிவனடியார் சிறுதொண்டர்! சிவனடியார் சிறுதொண்டர்! சிவனடியார் சிறுதொண்டர்! நங்கை சுவாமி, உள்ளே செல்லுங்கள் சுவாமி. சுவாமி, பல்லவ நாட்டின் பிரதம சேனாதிபதியாக சென்ற தாங்கள்
பரமனடியாருக்கு தொண்டு செய்யும் சிவனடியாராக திரும்பி வந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நங்கை, நான் அந்த உயர்ந்த பதவியை உதறிவிட்டு இப்படி எளிதான நிலையில் திரும்புவதைக் கண்டு நீ வருந்துவாயோ என்று நினைத்தேன். ஆனால் நீ இந்த நிலையை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. சுவாமி, தங்களை மணந்த நாள் முதல் தங்களுக்குள் இருக்கும் சிவபக்தியை உணர்ந்தவள் அல்லவா நான்? அதனால் தங்களது இந்த மாற்றம் என்றாவது ஒரு நாள் நடக்கக்கூடியதுதான் என்பதை நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நங்கை, உன் பெயரே திருவெண்காட்டு நங்கை அல்லவா? திருவெண்காடார் என்று பெயர் பெற்ற பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்ற ஒரு வாக்கியத்தை படித்தவுடனே எல்லாவற்றையும் துறந்து சென்றவர் அல்லவா? அவரது பெயரான திருவெண்காட்டு நங்கை என்ற பெயர் கொண்ட உனக்கு இத்தகைய உள்ளம் இருப்பதில் வியப்பென்ன? என்ன சுவாமி, உள்ளம் புறமுமாக அப்படி என்ன தேடுகிறீர்கள்? இது என்ன கேள்வி? நான் யாரை தேடுவேன் என்று உனக்கு தெரியாதா? நம் குழந்தை சீராளனைத்தான் தேடுகிறேன். அது சரி. சீராளனை நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது விட்டுவிட்டு சென்றீர்கள். இன்னும் அவன் அப்படியே தொட்டியிலேயே கிடப்பான் என்று நினைத்தீர்களா? இப்போது அவன் வளர்ந்து விட்டான். பக்கத்து வீட்டிற்கு விளையாட சென்றிருக்கிறான். நீங்கள் வந்த விவரத்தை கூறி நம் வீட்டு பணிப்பெண்ணான சந்தனமங்கையை அனுப்பி அழைத்து வர சொல்லி இருக்கிறேன். ஓடாதே, சொல்வதை கேள். நில், முடியாது. சீரலா, சொல்வதை கேள். நில், நான் நிற்க மாட்டேன். சீரலா, முடியாது. நில், நான் நிற்க மாட்டேன். சீரலா, ஒரு நிமிடம் சொல்வதை கேள். நில், நான் நிற்க மாட்டேன். முடியாது, என்னால் முடியாது. சீரலா, நல்லது. சீரலா, சீரலா, அப்பா. வணக்கம் ஐயா. ஓ, சந்தனமங்கை, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன் ஐயா. ஆமாம், எதற்காக இப்படி ஓடி வருகிறாய்? சீராளனை அழைத்து வருவதற்கு பக்கத்து வீட்டிற்கு சென்றேன். நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அவ்வளவுதான், ஓடத் தொடங்கிவிட்டான். நானும் அவன் பின்னால் ஓடி வந்தேன். சந்தனா, நீ சென்று ஐயாவிற்கு உணவு பரிமாற ஏற்பாடு செய். சரி அம்மா. சீராளா, வா. அப்பா. நங்கை, நான் செல்லும் போது தொட்டிலில் சிறியதாக துவண்டு கிடந்தான் என்று பார்த்தாயா? என்ன ஓட்டம் ஓடுகிறான்! உன்னை பார்த்து எவ்வளவு காலமாகிறது? இவனை பள்ளியில் சேர்த்த நாள் முதல் அங்கு உள்ளவர்கள் உன் தந்தை எப்போது வருவார் எப்போது வருவார் என்று கேட்டு கேட்டு பாவம் இவனை நோகடித்து விட்டார்கள். சீராளா, இனி நீ அவர்களுக்கு விடை சொல்ல வேண்டியதில்லை. என்னையே அழைத்துச் சென்று இவர்தான் என் தந்தை என்று காண்பித்து விடு. அதற்கு அவசியமே இல்லை சுவாமி. வாதாபி போரில் வென்று பல்லவ நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் பரஞ்சோதி என்ற பெயர் நாடெங்கும் பரவிவிட்டது. உங்களோடு சேர்ந்து சீராளனும் புகழ் பெற்று விட்டான். காஞ்சி அரண்மனையிலிருந்து குவியல் குவியலாக இந்த செங்காட்டங்குடிக்கு மாமன்னரால் அனுப்பி வைக்கப்பட்ட செல்வங்கள் யானைகள் மீதும் தேர்கள் மீதுமாக இங்கு வந்து சேர்ந்ததை ஊரே வேடிக்கை பார்த்து வியந்தது. மாமன்னர் தந்த செல்வத்தை வைத்து நமது செங்காட்டுக்குடியில் அமைந்திருக்கும் கணபதிச்சரம் ஆலயத்தில் திருப்பணிகள் செய்ய போகிறேன். திருக்குளம் வெட்டியும் திருமடம் அமைத்தும் சைவ தொண்டுகள் அனைத்திலும் ஈடுபட போகிறேன். தாராளமாக செய்யுங்கள் சுவாமி. அப்பா, சொல் கண்ணே. மறுபடியும் ஏதேனும் போர் வந்து மன்னர் உங்களை அழைத்தால் அங்கு சென்று விடுவீர்களா? இல்லையப்பா,
இனி போர் என்பதே என் வாழ்வில் இல்லை. அன்பு மட்டுமே தழைத்தோங்கி இருக்கப் போகிறது. என்றும் உங்களுடன் இருந்து சிவத்தொண்டு புரிய போகிறேன். நான் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடப் போகிறேன். ஆஹா, எத்தனையோ திருக்கோயில்களுக்கு சென்று எண்ணற்ற வடிவங்களில் இறைவனை தரிசித்தாலும் சொந்த மண்ணில் வந்து நின்று இந்த எம்பெருமானை வணங்கும் போது உடல் சிலிர்க்கிறது. எங்கும் இருக்கும் இறைவன் தானே இங்கும் இருக்கிறார். இருப்பினும் நமது ஊரில் சிறு வயது முதல் வணங்கிய திருக்கோவிலுக்கு வரும்போது மனம் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து விடுகிறது. பொருத்தமாக சொன்னாய் நங்கை. அப்பா, என்ன கண்ணே? நம் ஊருக்கு செங்காட்டங்குடி என்ற பெயர் எப்படி வந்தது? பல ஊர்களின் பெயர்கள் அங்கு இறைவன் நடத்திய திருவிளையாடல்களின் அடையாளமாகவே அமைந்திருக்கும். அப்படித்தான் நமது ஊருக்கும் பெயர் அமைந்தது. எப்படி? ஒரு காலத்தில் இந்த ஊர் இருக்கும் இடம் பெரும் காடாக இருந்தது. சிவபெருமானின் மூத்த குமாரனான விநாயகமூர்த்தி கயாமுகசுரன் என்ற கொடிய அசுரனை கொன்ற போது பெருகி வந்த இரத்த வெள்ளம் இந்த காடெங்கும் பரவியது. அதனால் இது செங்காடாக மாறியது. இதற்கு செங்காட்டங்குடி என்ற பெயர் ஏற்பட்டது. இதைத்தான் ஒரு புலவர் இவமுகத்து அவுணன் மார்பில் நீடிய குருதி செந்நீர் கானொன்றில் பரத்தலினாலே செங்காடென பெயர் பெற்றதுவே என பாடினார். அப்பா, இந்த கோயிலுக்கு கணபதி சரம் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது? அசுரனோடு புரிந்த போரில் தனக்கு வெற்றியை தந்த இறைவனை சிவலிங்கமாக அமைத்து வழிபட்டார் கணபதி. கணபதியின் கரத்தால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கம் இங்கு நிலை பெற்றதாலே இதற்கு கணபதி சரம் என்ற பெயர் ஏற்பட்டது. தாங்கள் இந்த திருக்கோயிலின் பெருமையை விளக்கிய போது உடல் சிலிர்க்கிறது. வானங்கை, சன்னதிக்கு சென்று உருத்திர பசுபதீஸ்வரரை வணங்குவோம். வா. வணக்கம். வாருங்கள் வாருங்கள் சுவாமி, இறைவன் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அப்படியே செய்து விடுவோம். ஓம் சிவாயை நமக, ஓம் மகேஸ்வராயை நமக, ஓம் சம்பவே நமக, ஓம் விநாயகனே நமக, ஓம் சசிகேந்திராய நமக, ஓம் வாமதேவாய நமக, ஓம் சூர்வாச்சாரிய நமக, ஓம் கபர்தினே நமக, ஓம் இளரோசியாய நமக, ஓம் சங்கராய நமக. நங்கை, இந்த பெருமானின் சன்னதியில் நிற்கும் போது என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சொல்லுங்கள் சுவாமி. சிவபெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றாலும் தமது அடியார்கள் இதயத்தில் நிலையாக இடம் பெற்றிருக்கிறார். அந்த அடியார்கள் அமுதுண்ணும் போது அரணார் தாமும் உள்ளிருந்து அதை தமக்கு செய்யப்பட்ட நெய்வேதியமாக கொண்டு தாமும் உண்கிறார். அதனால் இனிமேல் நம் இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அறுசுவை உணவு படைத்து அவர்கள் உண்ட பிறகே நான் உண்பது என்ற விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆஹா, இதைவிட சிறந்த தொண்டு வேறென்ன இருக்க முடியும்? சொர்ண தானம், வஸ்திர தானம், இவைகளுக்கெல்லாம் மேலானது அன்னதானம். பசி என்று வருவோருக்கு புசி என்று ஒரு கவளம் அன்னமிட்டால் அதுவே பெரும் புண்ணியம். அறுசுவை உணவு உண்டு மனநிறைவோடு அவர்கள் வாழ்த்தினால்
அதைவிட பெரும் பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. உண்மைதான். தலங்கள் தோறும் வலம் வரும் சிவனடியாரின் பாதங்கள் நமது இல்லத்தில் பதியுமானால் அதைவிட பாக்கியம் வேறு எதுவும் இல்லை. அப்படியானால் அடியார்களுக்கு அன்னமிடும் பணியின் போது அவர்களுக்கு நீர் எடுத்து தரும் பணியை நான் தான் செய்வேன். நீங்கள் ஒவ்வொருவரும் எனது பணியில் ஈடுபட இவ்வளவு ஆர்வம் காட்டுவதை காணும் போது என் உள்ளம் பெருமிதம் அடைகிறது. நாம் பிறக்கும் போது எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போதும் எதையும் கொண்டு போவதில்லை. இவை நடுவே நமக்கு கிடைத்த இந்த செல்வம் சிவபெருமான் நமக்கு தந்தவை அல்லவா? அதனால் அவரது அடியார்களுக்கென்று அதை கொடுப்போம். திருக்கோயில் பணிகளோடு சிவனடியார்களுக்கு அன்னமிடுவதை விரதமாக ஏற்றுக்கொள்வேன். இறைவன் சன்னதியில் நின்று இதை என் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் என் இல்லத்தில் ஒரு சிவனடியாருக்கேனும் அன்னமிட்ட பிறகே நான் உணவருந்துவேன். இது இறைவன் மீது ஆணை.